வேக வச்சிட்டு இருக்கேனா? அது பெருசா எடுக்காத. குரேஷி, திவ்யா டேபிள்ல உனக்கு என்ன வேலை? அவனுக்கு இங்கதான் வேலை. சார் இப்போ இதே கேள்வி நான் திருப்பி கேட்டா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? எழுத்து பேசுறியா செஃப்னு கேட்பீங்க. அதனால நான் அந்த கேள்வி வந்து ரவுண்ட்ஸ்க்கு வந்திருக்கேன். நீ எதுக்கு வந்திருக்க? என்ன சார் நைட் வாட்ச்மேன் நீங்க ரவுண்ட்ஸ் வரதுக்கு? நான் என்ன சொல்றேன்னா ஜட்ஜா, இதை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதாவது எங்க அந்த மூதாட்டி மூதாதை இருக்கார்ல அவர் என்ன சொன்னாரு, நெல்லிக்காய் வேக வைக்கிறதுக்கு தனி டைம் ஆகும், திவ்யா வேக வச்சுக்கிட்டு இருக்க ஆளு 4, அதுல நம்ம 3 போடு எடுத்துட்டு வந்துருந்தாரு. இப்ப வெந்திருச்சு, எடுத்துட்டு போறேன். டேய் அத்திக் போட்டு வாடா டேய், அத்திக் போட்டு வேணாமா? நீ டன் கொலீக்ஸ் முன்னாடி கொலாப்ஸ் பண்ணாத. தூக்கி போட்டுருவா சார். இது என்ன நெல்லிக்காயே பண்ண வேணான்றாரு, தேவையில்லையா அந்த இதுக்கு? நீங்க என்ன பண்ணீங்க? நெல்லிக்காய் எல்லாமே பண்ணீங்க. நெல்லிக்காய் தான் மெயின். என்ன நசிக் பார்த்தா நைஸா இருக்கு, மோந்து பார்த்தா நாறுது. வேக வச்சு எடுத்துன்னு வாண்ணா. வச்சுட்டு தூக்கி போட்டுன்னு சொன்னீங்க. இங்க தூக்கி போடுறா, இது மேல போடு. அவர் எங்க தூக்கி போறாரு கரெக்டா கேட்டுட்டு டேய் பண்றா. இதுல போடு. தயவு செஞ்சு இந்த சீசன் முடிஞ்சா இவர் தூக்கி போடுறாரு. பாடம் படுத்துறாரு. ஒண்ணுமே புதுசா பண்ண மாட்டாரு சார். திவ்யா என்னென்ன பண்ணுதோ அதை பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. திவ்யா மிக்ஸி ஆன் பண்ணா இவரு மிக்ஸி ஆன் பண்றாரு. எக்ஸாம் பக்கத்து பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு சொல்றாங்க. என்ன சார்? பக்கத்து பேப்பரை பார்த்து அதாவது சொல்லுங்க. சொந்தத்திலே சூனியம் வைக்கிற நீ. சொந்தத்துல சூனியம், ஷூட்டிங்னா மானியம். இதுதான் சார் ஒரு ஆர்டிஸ்டோட வீட்டுல எப்படிதான் இவனை வச்சுன்னு ஐயோ